மூவியில் பார்த்துருப்பீங்க. நான் இன்னைக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் ரயிலில் போய் காமிக்க போகிறேன். பட் நீங்கள் கண்ணை மட்டும் பிளிங்க் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஸோ நல்லா பிளேயிங் கார்டெலாம் பார்த்துருப்போம்ல, நம்ம மாதிரி நிறைய மூவிலலாம் வந்து கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து பார்க்குறதுக்கு அனிமேஷன் நல்லாவே தெரியும். நான் இன்னைக்கு அந்த மாதிரி தான் ஒன்று பண்ண போகிறேன். ஐ ஹேவ் மை வாலெட் ஓகே. என் வாலெட்டில் ஒரு சின்ன கவர் இருக்குது, தெரியுதாங்க? யா க்ளோஸ் பண்ணிக்கிறேன், அப்படி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இது நத்திங் பட் நான் வந்து இப்படி ஸ்டாப் பண்ணும்போது, இப்படி போடும்போது எனக்காக நீங்கள் ஸ்டாப்னு சொல்லுங்கள். ஏதோ ஒரு ஸ்டாப் போதுமா? ஸோ நான் இந்த இடத்துல இந்த கார்டு நான் உங்களுக்கு கிளியராகவே ஃப்ளாஷ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் இதுக்கு அடுத்த கார்டு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனால் நான் இதை கட் பண்ணி நீங்கள் பார்க்காத அந்த கார்டு மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பார்த்துக்கோங்க. பட் நான் இதை அப்படியே கையில் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சில வேலை எல்லாத்தையும் இந்த கார்டு அப்படி நல்லா மடக்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், இந்த கார்டு வந்து ஈஸியாக இருக்குது. கிளிக் இருக்குது, கிழிச்சிட்டு இந்த பீஸ் அப்படியே நான் கீழே வச்சிடறேன். இந்த பீஸ் அப்படி இருக்க உங்கள் 2 கேமே காமிக்க முடியுமா? ஏன் நல்லா நீட்டிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த கையில் இல்லையா நல்லா ஸ்ட்ராங்காக இதை பிடிச்சிக்கோங்க இல்லையா? ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க, கீழே போட்டுற வேண்டாம். ஸோ அந்த பீஸ் வந்து உங்கள் இருக்கிற ஃபீல் ஆகுது இல்லையா? அந்த பீஸ் அப்படி கரையிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின். ஓகே, அப்படி லைட்டாகிற மாதிரி மனசு நினச்சிக்கோங்க. பட் ஸ்டில் அது ஃபீல் ஆகிட்டு தான் இருக்குது. கையை அப்படி லூஸ் பண்ணுங்கள். அந்த கையில் இருக்கிற பீஸ் அப்படி கரையிற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்படி கையில் இருக்கிற பீஸ் அப்படியே காணாமல் மாதிரி நினச்சிட்டு கையை எடுக்கணும். நல்லா பண்ணுங்க. அந்த பீஸ் காணாமல் போயிடுச்சு. அந்த பீஸ் அங்கேருந்து காணாமல் போய் என் பர்ஸ் இருக்கக்கூடிய குட்டி கவரில் வர வாய்ப்பு இருக்கா? சான்ஸே இல்லை. அதுக்கு ஹேண்ட் நான் மோஸ்ட்லி இதை வந்து யாராவது ஒருத்தங்க தெரியாமல் எடுத்து செக் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா என் பர்சன் பார்த்தீங்களா, சம்டைம்ஸ் யாராவது தெரியாமல் எடுத்தாங்கன்னு சொல்லுவேன், பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, என் பர்ஸ் அந்த குட்டி கவர் இன்னும் இருக்குது. அந்த கவருக்குள்ளே நல்லா கவனிங்க, அது இன்னும் அதே பொசிஷன் தான் இருக்குது. இதை எடுத்துன்னு சொல்லுங்களேன், இதுக்குள்ளே. ஆனால் நீங்கள் ஒன்று கேட்பீங்க, இதை நான் அப்படியே எடுத்துடுறேன். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பீஸ் இந்த கார்டோட மேட்ச் ஆனால் தான் அது இதோட கிழிச்ச கார்டு இல்லையா? நல்லா கேட்கலாம் கவனிங்க. ஆனால் இந்த பீஸ் ஒட்டுமா? இதில் ஒட்டாக்க முடியுமா? கஷ்டம் இல்லையா? நம்ம லைஃப்பில் எந்த பொருளை அழிச்சாலும் அந்த பொருளை வந்து திருப்பியும் பழையபடி மாற்றணும்னா அது முடியாது, ரொம்ப கஷ்டம். ட்ரேஸாக இருக்கும். மேபி ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் எல்லாமே அதே தான் இல்லையா? ரைட். ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பீஸை திருப்பியும் பழட்டி ஆக்க போகிறேன். நான் எந்த இடத்துல ப்ராப்ளம் உருவாக்கணும் அதே இடத்துல அந்த ப்ராப்ளத்தை முடிக்கணும், அப்போ தான் அது சால்வ் ஆகும் இல்லையா? ஸோ எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் இல்லை. ஸோ நான் இதை அதே இடத்துல நான் உள்ளே வச்சிடறேன். ஓகே. ஸோ இருக்கும் அப்படியே க்ளோஸ் பண்ணி என் பாக்கெட் வச்சிடறேன். ஓகே, டோன்ட் பிளிங்க் யுவர் ஐஸ். ஸோ இந்த பீஸ் இங்கே தான் இருக்குது, என் கையில் எதுவுமே கிடையாது. நான் இந்த கடையில் இருக்கிற எல்லா கடையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு பின்னாடி நீங்களும் வந்து யா யா இதுக்கு பின்னாடி இங்கே இருக்கிற கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். எல்லா கார்டுமே என்ன கலரில் இருக்குன்னு சொல்லுங்கள். ரெட் கலர் தான். எல்லா கார்டுமே ஒன்று விடாமல் நான் ரொம்ப வேகமாக தான் காமிச்சிருக்கேங்க, தெரியுதா? யா ரைட். ஸோ நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன், இந்த டேபிள் நகர்த்திக்கிறேன். ஓகே, இந்த கார்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரியுது இல்லையா? கொஞ்சம் கிட்ட வந்துக்கோங்க. ஓகே, இந்த பீஸை நான் அப்படியே இந்த கார்டுக்கு மேலே வச்சுக்கேன். இது மாதிரி ஊதுங்க, எனக்காக கிட்ட வந்தியா ஊதுங்க. நீங்கள் ஊதுறீங்கன்னா அந்த பீஸ் அப்படியே மெதுவாக லைட்டாக அப்படியே மாறி அப்படியே எனக்கு முன்னாடி காணாமல் போயிடுது. யா யா நீங்கள் மேஜிக் சால்ட்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் இல்லை, என் பாக்கெட்டில் சில மேஜிக் சால்ட் இருக்கு, நான் எடுத்துக்கிறேன். அது கை காமிங்க. கண்டு தெரியாது. நான் சொல்கிற மாதிரி இடத்துல நீங்கள் அந்த சால்ட்டை கொஞ்சம் போடணும், அப்படியே எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற இடத்துல ஓகே போடுங்க. ஓகே, நீங்கள் காணாமல் போச்சு என்ன கார்டு? ஸ்பேட் 9 அது என்ன கலரில் இருந்துச்சு? பிளாக் கலர். ஸோ இந்த கார்டும் பிளாக் கலராக இருக்கான். இந்த கார்டு வந்து நீங்கள் திங்க் பண்ண கார்டா? இதை நான் எடுத்துக்கிறேன். அது சால்ட்டை கொஞ்சம் எடுங்க, இதுக்கு மேலே போடுங்க. ஏன் இதுக்கு மேலே இப்படி ஏன் நீங்கள் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கார்டுக்குள்ளே நான் அப்படியே இந்த டேபிளில் வச்சிடுறேன். ஒரு ஸ்னாப் பண்ண வச்சுக்கோங்களேன். அந்த கார்டு நீங்கள் காடாமல் இது நிறைய பேர் நினைப்பாங்க, இது பார்க்குறது 3D மாதிரி இருக்கும், அது வந்து இப்படிலாம் பண்ணால் மாறும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி தான் நோ இல்லை. நல்லா கவனிங்க, 3Dனா எப்படி மாறும்னு நான் காமிக்கிறேன். இதை கையில் எடுத்துக்கோங்க, கையில் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு நல்லா கேட்கலாம். அது பார்க்குறது அப்படியே டபுளாக தெரியும். இதை சேவ் பண்ணதுன்னா நல்லா மாறி பார்க்கலாம். ஆனால் இதை நான் அப்படியே எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு இது தேவைப்படாது. ஸோ எனக்காக இது தேவைப்படாது. பட் நீங்கள் உங்கள் ஒரு விரல காமிங்க. ஒன் ஃபிங்கர் ஷோ யூ. ஒன் ஃபிங்கர்
ஒன் ஃபிங்கர் ஓகே. ஸோ நான் இதை இந்த மாதிரி ரேண்டமாக இப்படி ஆர்டர் மாற்றி கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இதில் இருக்கிற எல்லா கார்டுமே ஆர்டர் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஒன் கார்டு யூ நீட் டச். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரைட்? ஸோ நான் இதை இப்படி தேய்ச்சிட்டே இருக்கேன். தொடுங்க ஒரு கார்டை ரொம்ப சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் காமிச்சிருக்கேன், பட் சொல்ல வேண்டாம், பார்த்தா போதும். ஓகே, பாத்தீங்களா? நீங்களும் பாத்துக்கோங்க. ஸோ எனக்காக ரெண்டு கையில காமிங்க. இந்த கட்டை பாதியாக கட் பண்ணி கையில் வச்சுக்கோங்க. பாதி எடுத்துக்கோங்க, அந்த கையில் வச்சுக்கோங்க. அந்த கார்டு மேலே வச்சுக்கோங்க. இந்த கட்டை அப்படியே மேலே வச்சுக்கலாம். கையில் கெட்டியாக ஸ்ட்ராங்காக முடிக்கோங்க. ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. அந்த கார்டு, அந்த கட்டில் எந்த கார்டு கடியில் இருக்குது, எவ்வளோ கார்டுக்கு மேலே இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ரைட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இருக்கக்கூடிய இந்த கார்டில் இருந்து கலர்லாம் அப்படியே எடுத்துடுறேன். எடுத்துட்டு இந்த கார்டு மேலே அப்படி நான் போட்டோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கையில் நிறுத்தினா அந்த கார்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நீங்கள் தொட்ட அந்த கார்டு மட்டும் ப்ளூ கலர் பண்ணணும். நீங்கள் தான் வச்சிங்க அந்த கார்டு. நான் அதை வந்து தொடவே இல்லை. அந்த கட்டத்தில் எல்லா கார்டுமே நான் உங்களுக்கு காமிச்சேன். எல்லாமே ரெட் கலராக தான் இருந்துச்சு இல்லையா? நான் ஃபஸ்ட்டும் காமிச்சேன் இல்லை? ரைட். இப்போ தான் முறையாக கை எடுங்க. நான் என்னோடய ஸ்லீவ்லாம் நான் எதுவுமே போடல, நான் அப்படியே எடுத்துக்கிறேன். கட்டத்தில் இந்த பேக்கை பாருங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே காமிச்சனால நான் திருப்பி காமிக்கிறது ரொம்ப பெரிய கிடையாது. இப்போ எல்லாமே ரெண்டு தான், ஒரு கார்டாக ரெண்டு தான். ஆனால் நீங்கள் தொட்டு எடுத்தீங்களா, நீங்கள் வச்சிங்க இல்லையா? அந்த ஒரு கார்டு மட்டும் நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இங்கே அந்த கார்டு மட்டும் கலர் மாதிரி நீங்கள் போட்ட கலராகவே மாறிடுச்சு. ப்ளூ கலர். எந்த கார்டுமே நீங்கள் கலர் மாறல. என்ன கார்டு நீங்கள் பார்த்தீங்க? திருப்பி நல்லா கவனிங்க. இந்த கார்டு திருப்பியும் இதே கலர் இருந்தால் மேஜிக் பண்ண முடியாது. இதை கையில் எடுத்துக்கலாம். உங்க வரல் காமிங்க, இப்படி காமிங்க. இதை தொடுங்க, அப்படி தொட்டிங்கன்னா அந்த கார்டு திருப்பி ரெண்டாம் ஆகிடும். காமிக்கிறேன். இந்த கார்டு அதிகமா அழிச்சு பாருங்க. அழியாதுல்ல? இந்த கையில் எடுத்துக்கலாம். இதை அப்படியே கையில் வச்சுட்டு நீங்கள் சிஜிஐ கிராஃபிக்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? நான் அதை வந்து சிஜிஐ கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து உருவாக்குறதுக்கு மேபி 30 days ஆகும். ஒரு சின்ன கிராஃபிக்ஸ் இல்லையா? நான் இதை வந்து கற்றுக்கிறதுக்கு மேபி 3 years வச்சுக்கலாம். நான் அதை கையில் எடுத்துக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். கண்மணி கவனிங்க. இதை அப்படியே கூடுனா அந்த கால் அழிச்சிடும். பார்க்கலாம். நல்லா கேப்ல கவனிங்க. இந்த காட்டுல கண்ணை ப்ளீக் பண்ணாம பாருங்க. இதுக்கு மேல ஊதுங்க, கிட்ட வரும். யா கடை ஊதுனா அப்படியே கண்ணாடியே சூப்பர். ஓகே, நான் இன்னொன்று ட்ரை பண்ணுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப். நீங்களாம் ஃப்ரீ தானே? உங்களுக்கு ஓகே தானே? யா ஓகே தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப். சொல்லிட்டு வந்து கிராஃபிக்ஸும் நிறையா மூவியில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மேபி தெரிஞ்சுக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி ரேண்டமாக ஆர்டர் மாற்றி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி. ஓகே, நான் என்னோடய ஃபோனில் கேமரா ஆன் பண்ணிக்கலாம். கேமரா ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, சொல்லலாம். ஓகே, அப்படி. ஸோ எல்லாருமே இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஓகே, எனக்காக ஒரு கார் மட்டும் மேபி நீங்கள் ஸ்டாப் சொல்கிறீங்களா? பெட்டர் ஸ்டாப் போதுமா? இந்த கார்டு அப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த கார்டுக்குள்ள நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். எல்லாத்தையுமே காமிச்சிருக்கேன். எல்லாத்தையுமே சொல்ல வேண்டாம். ஓகே, பாத்தீங்களா? இதை நான் இப்படி பண்ணும்போது நீங்க ஸ்டாப் சொல்லுங்க. இதை நான் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கீழே வச்சிடறேன். அந்த கார்டை மேலே வச்சிடணும். ஓகே, ரைட். ஸோ இந்த கட்டில் இருக்கிற இந்த கார்டுக்குலாம் இதுக்கு மேலே இங்கே தான் இருக்கு. இதை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கிறேன் மாதிரி. ஓகே, இது நம்ம அப்படியே எடுத்து இதை உள்ளே வச்சிடலாம். இதை அப்படியே கொஞ்சமாக இல்லை மொத்தமாகவே அப்படியே கட் பண்ணிக்கலாம் ஆர்டர் மாற்றி. ஓகே, இதை உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அந்த கார்டு இருக்கலாம் இல்லையா? கரெக்டாக?
ஸோ கண்ணை ப்ளிக் பண்ணாதீங்க. நான் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, நீங்கள் எந்த கார்டு திங்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கண்ணை ப்ளிக் பண்ணாமல் பாருங்கள். ஐ திங்க் நீங்கள் திங்க் பண்ண கார்டு இல்லையா, மேபி ஒரு வேளை இதுவாக இருக்கலாம் நினைக்கிறேன். இல்லையா? நோவா? நோ. வெயிட் பண்ணுங்க, இது கிடையாதா? என்ன நம்பர் நீங்கள் பார்த்தீங்க? 9. ஓ, இது 6 இல்லையா? 6 திருப்பினாலும் இதில் 9 டைமண்ட் வராதுல்ல, இதில் 6 டைமண்ட்ஸ் தான் இருக்குது. 9 டைமண்டில் 9 டைமண்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ எல்லாருமே இங்கே கேட்லாக் கவனிங்க. ஓகே, இங்கே இந்த ஃபோனை கவனிங்க. ஓகே, நான் இங்கே ட்ரை எடுத்துக்கலாம். கண்ணை ப்ளிக் பண்ணாமல் பாருங்கள். நான் ஸ்லோவாகவே மூவ் பண்ணுறேன். யா, கண்ணை ப்ளிக் பண்ணாதீங்க. ஓகே, இந்த ஃபோன் இருக்குல்ல, நான் அப்படியே இந்த சென்டரில் அப்படியே கொண்டு வரேன். அப்படியே கவனிங்க. இல்லை கவனிங்க. Super bro. Yeah. Share the video. Thank you. Thank you sir.